சாந்தியில இருந்து உட்கார மாட்டாங்க. நம்ம தனியாக தான் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி பண்ணலாம்னு சொல்றேன். பல பேருக்கு பல ஆசைகள் இருக்கும், பல எண்ணங்கள் இருக்கும், பல பேருக்கு பல ஆசைகள் நிறைவேறணும். சின்முத்திரை வச்சு கண் மூடிக்கோங்க. எல்லாருமே ஒரு சிம்பிள் தியானம் பண்ணலாம். நான் ராமரோட மண்டபத்தில் வந்துட்டு ராமரோட தியானம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. அழகா ராமாயணம் நடந்துருக்கு இல்லையா? ராமாயணம் நடந்து மண்டபம் 2 நாள் நடந்து முடிச்சிருக்கீங்க இல்லையா? வியாழக்கிழமை முடிச்சிங்களா? அதனால இங்க ஒரு அழகான தியானம் பண்ணுங்க. ஒரு வைப்ரேஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. நம்ம எந்த விஷயம் நினைக்கிறோம், எதை நினைக்கிறோம், எங்க நினைக்கிறோம், எப்படி நினைக்கிறோம் அப்படிங்கிறது இருக்கு. எல்லாருமே முதல்ல உங்களுடைய மனசை பகவான் கிட்ட கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணலாம்? தியானம் பண்ணலாம். சின்முத்திரைனா இந்த 2 விரல் ஆள்காட்டி வரலையும் கட்ட வரலையும் இப்படி ஜாயின் பண்ணி உங்கள் மடி மேலே வச்சு ரிலாக்ஸ் பண்ணி கண்ணை மூடி க்ளோஸ் யுவர் ஐஸ். இன்ஹேல், மூச்சு அழகா உள்ளே இழுக்கலாம். எக்ஸேல், மூச்சு வெளியில் விடலாம். எக்ஸேல், inhale, exhale, inhale, exhale. நான் தற்போது ஒரு புது மனுஷியா வெளியில வரணும். சுவாமியில பிரார்த்தனை கூட்டு பிரார்த்தனையில இதுவரைக்கும் என்னோட வாழ்க்கையில் என்ன பாவங்கள் செய்திருந்தோம், எல்லா பாவமும் எனக்கு போகும். எனக்கு ஒரு நல்ல புத்துணர்வு நீங்க கொடுக்கணும். எனக்கு நான் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் யோகக்ஷேமம் என்று நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள். கொடுப்பேன்னு சொல்லி எனக்கு எது நல்லதோ அதை கொடுங்கள் வாசுதேவா பகவானி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தின்னு சொல்லி நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் நான் சொல்றதை கேட்டுக்கோங்க. ராமர் மனமுருகி கூப்பிடுங்க. ராம 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 சீதா ராம ராம ராம். எல்லாருமே சொல்லலாம். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, நான் உங்களுக்காக உருகி பிரார்த்தனை பண்றேன். சத்தமா திரும்பி
அகங்காரம் போகட்டும், என்னையே நான் உங்களுக்கு கொடுக்குறேன், எனக்கு வேற எதுவும் வேண்டாம், நீங்க தான் வேணும், எனக்கு எது நல்லதோ, எனக்கு எது க்ஷேமமோ, எல்லா க்ஷேமத்தையும் நீங்க எனக்கு கொடுக்கணும் சுவாமி. என்னுடைய மனதார பிரார்த்தனை பண்ற என்ன கெடுதல் இருந்தாலும் மனசுக்குள்ள இருந்து நீங்க போக்கி சுத்தப்படுத்துங்க வாசுதேவா. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சொல்லுங்க. ஸ்ரீராம என்னை அறியாம வருது அப்படின்னா கூட எனக்கு பயமா இருக்கு. எனக்கு அது பின்னாடி போகாம நீங்க மட்டுமே என்னை காப்பாற்றணும், உங்களை மட்டுமே நான் கேட்டுட்டு இருக்கேன். சொல்லுங்க.
சுவாமி நினைச்சாருன்னா என்ன வேணாலும் பண்ண முடியும், உடனடியா என்ன வேணாலும் பண்ண முடியும். அழிக்கணும்னு நினைச்சாலும் என்ன வேணாலும் பண்ணுவார். இறைவன் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். ஏன் இறைவன் கிட்ட போய் சரணாகதி பண்ணணும் அப்படின்னு கேட்டா, நோ மோர் பர்சன்ஸ், கர்ம கணக்கு எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்கு. உங்களுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் யார்கிட்ட இருக்கு? ஹிஸ்டரி எல்லாமே, உங்களுடைய கணக்கு எல்லாமே யார்கிட்ட இருக்கு? பகவான் கிட்ட இருக்கு. பாவத்தை யார் எடுக்க முடியும்? இறைவன். மோட்சத்தை யார் கொடுக்க முடியும்? இருக்கிறவங்க யாரும் போக மாட்டாங்கன்னு தெரியுது இல்ல, எல்லாருக்குமே தெரியுது இல்ல. இருந்துதான் கர்ம யோகானா இருந்துதான் ஆகும். எல்லாருக்கோட செயல் செய்யாம எல்லாரும் செயல் செய்யணும். அந்த செயலை கர்ம யோகமாக இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணி பண்ணணும். எதை செஞ்சாலும் சரி அது இறைவனுக்காக செய்யறேன், நான் செய்யறேன் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் இருக்கக்கூடாது. அகங்காரம் கூட கட்டாகும். இது மன்னியதே மன்னியதே மன்னியதேன்னு நினைக்கிறது. அவன் மூடன், உன்னால ஏதாவது பண்ண முடியுமா? முடியாது. ஆனா நம்ம நினைச்சுக்கிறோம் இந்த அகங்காரத்தை தான் அவரோட திருவடியில சமர்ப்பணம் பண்ணணும். புரியுதா? சமர்ப்பணம் பண்ணா அவர் என்ன கொடுப்பாரு? அவரையே கொடுப்பாரு. நம்ம பகவத்கீதை லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சோம் இல்லையா? என்னை விட புத்திசாலி வேற ஒருத்தரும் இல்லைன்னு சொல்றாங்க ஒரு பக்தர். அழகா மாணிக்க வாசகர் அவருடைய பாடல். நான் என்ன பண்ணேன்? நான் என்னையே உங்களுக்கு கொடுத்துட்டேன். நம்ம கிட்ட ஏதாவது இருக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லா? அவரையே கொடுக்குற அளவுக்கு நீங்க ஏதாவது கொடுத்துட்டீங்களா? அவருக்கு கொடுத்தது வெறும் அகங்காரம். உங்களை பாவம் தொலைக்கிறேன்னு சொல்லி சொன்னதை நீங்க செஞ்ச பாவம் இதெல்லாம் தான் அவர்கிட்ட கொடுக்குறீங்க இல்லையா? ஆனா அவர் என்ன பண்றாரு? அவரையே கொடுக்குறாரு இல்லையா? அவரையே தானே கொடுத்துக்கிறாரு, தன்னையே கொடுத்துறாரு. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு சமயம் இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது ஒரு பக்தியோட பிரீத்தியோட எப்ப பண்ணாலும் சரி அன்பு அப்படிங்கிறது மாறக்கூடாது. அந்த அன்பு மட்டும் இல்லை அப்படின்னா ஒண்ணுமே முடியாது. பத்திர புஷ்பம் பணத்தோயம் யோமே பக்தியா பிரேச்சதி. ஒண்ணுமே கேட்கிற பக்தியோட மட்டும் கொடு. எதை கொடுத்தினாலும் சரி சுவாமி கொடுக்கறதுல பெஸ்டா கொடுக்கணும். எதை பண்ணாலும் பெஸ்டா செய்யணும். அந்த சுவாமி என்ன பண்ணுவாருன்னா, நான் என்னையே உனக்கு நான் கொடுத்துருவேன், வேற எதுவும் நான் செய்ய மாட்டேன், என்னையே நான் உனக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, தீர்க்க முடியாத பிரச்சனைகள் என்னென்னமோ இருக்கு இல்லையா? சிலதெல்லாம் இவ்வளவுதான் மேடம், நான் எல்லா கோயிலுக்கெல்லாம் போய் பார்த்துட்டேங்க மேடம், நீங்க சொன்னா புரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் எனக்கே தெரியும், நிறைய தெரியும், நிறைய பற்றி. எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு கஷ்டமாக இருந்தாலும், நீங்க தொடர்ந்து தொடர்ந்து இறைவனோட இதை டெஸ்ட் பண்ணுவார். யார் டெஸ்ட் பண்ணுவார் அப்படின்னா, பக்தர்களை தான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். டெஸ்ட் பண்ணி பார்க்கறது எதுக்குன்னா, உங்களை கஷ்டப்படுத்தி பார்த்துட்டு அவர் சிரிக்கிறதுக்கா? உங்களை கஷ்டப்படுத்தி பார்த்து அவர் சிரிக்கணுமா? அவருக்கு அது ரொம்ப அவசியம் இருக்கு இல்ல. எதுக்காக அவர் ஏங்க நான் எவ்வளவு சாமி விட்டு அவர் கஷ்டத்தை கொடுத்துருக்காரு, அது கஷ்டமா இல்ல சந்தோஷமாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீங்க எந்த அளவுக்கு ஒரு பொறுமைசாலியா இருக்கீங்க அப்படிங்கிறது வச்சுதான். அமைதியா நிதானமா இருந்தீங்கன்னா அந்த சூழ்நிலையில உங்களுக்கு தெரியாது கஷ்டமா என்னன்னு தெரியாது. வேற ஏதோ பெரிய பிரச்சனையே சுவாமி ரொம்ப ரொம்ப ஒண்ணுமே இல்லை, ஈஸியா ஒரு சின்ன விஷயத்துக்கு எடுத்துருப்பாரு. உங்களுக்கு அது பெரிய கஷ்டமா தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் எப்ப புரியும் அப்படின்னா, வெறும் சும்மா கேட்டு கோட்ஸ் ஃபேஸ்புக்ல வைக்கிறது, வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறதோடு போகாம மனசுக்குள்ள எப்போ போயிருக்குன்னு இந்த மாதிரி சாண்டிங் பண்ணும்போது நல்லா இருந்துச்சா? மனசு எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்குதா? உங்களையே நீங்க கொஞ்ச நேரம் மறந்துட்டீங்களா? ஒரு பெண் எல்லாத்தையும் கடந்து உங்களுடைய உள்ளம் யாருக்கு? பகவானுக்கு அப்படின்னு தெரிஞ்சுதான் எல்லாருக்குமே. ஸோ யோகக்ஷேமங்கிற டாபிக்ல க்ஷேமம் வேணும் அப்படின்னா யோகம் வேணும். யோகம்னா என்ன? இல்லாததை கொடுப்பார். க்ஷேமம்னா என்ன? இருக்கிறதை காப்பாற்றி பாதுகாப்பார் அப்படின்னு. இது யோகமும் வேணும் க்ஷேமமும் வேணுமா? எல்லாருக்குமே யோகமும் வேணும் க்ஷேமமும் வேணுமா? அழகாக கம்பராமாயணம் நிறைவேற்றிருக்கிறது அற்புதமான இந்த பாடம். ரொம்ப அற்புதமா இங்க நிறைய சச்சங்கங்கள் நடந்திருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் இந்த காம்படிஷனுக்கு இங்கே நாங்கள் கம்பராமாயணம் பாடிட்டேன்னு சொன்னாங்க. பார்ட்டிசிபென்ட் அது வாலண்டியர். இப்போ என்னன்னா ரொம்ப வருஷமா இருக்குது இந்த மண்டபம். எவ்வளோ வருஷமா இருக்கு? ரொம்ப வருஷம். எத்தனை வருஷம் தெரியல. எத்தனை வருஷம்
என்ன ஒரு பெனிஃபிட் சும்மா சுத்தம் சாமி பத்தி பேசுறேன் நான் எப்போ போய் கேட்பணுங்க, அவ்வளவுதானுங்க. சாமி பத்தி எங்க பேசினாலும் சரி, கடவுள் பத்தி பேசுற போய் கேட்பணுங்க. அப்படி இல்லாம உணர்தல் வேணும். இந்த இடம் இதற்காக என்ன தேர்ந்தெடுத்து இந்த நாள்ல இங்க சனிக்கிழமை அன்னைக்கு இப்ப உட்கார வச்சு ஏன் கேட்க வச்சிருக்காங்க. மனுஸ்மிருதியில ரொம்ப அழகா எழுதியிருக்கிற விஷயம் என்னன்னா, இதுதான் தர்மம். நீ தவறான விஷயங்களை நீ செய்யும் பொழுது, தவறான பாதையை நீ செல்லும் பொழுது அதற்கு உண்டான விளைவுகள் மூட யோனிஷு ஜாயத்தே. மூடத்தனமான ஒரு யோனிஷு அப்படின்னா ஏதாவது நாய் பண்ணி இதுல வேணா போட்டுருவாரு. அந்த அடுத்த பரவாயில்லையா, ஹையர் கேட்டகரியில இருந்து லோவர் கேட்டகரிக்கு போலாமா, பரவாயில்லையா, சந்தோஷமா. சுவாமிகளோட சொல்றபடி கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு வச்சுக்கோ, திருப்பி கீழே போகும். பகவானுடைய நாமம் யாராவது சொல்றேன்னு கண்டிப்பா கீழ்நிலை போறேன்னு வாய்ப்பே கிடையாது. 84 லட்சம் பிறவிகள் அப்படியே உள்ளாகி கூடாய் புழுவாய் மரமாகி மிருகமாகி பாங்காகி பரமையாய் பாம்பாகி கட்டாய மனிதராய் பேர்களாய் சுவாமி என்ன பண்ணியிருக்காரு. அதாவது சில பேர் சில டைம் சொல்லுவாங்க, நீ மனுஷனா போய் பெற போய் சாபமா அப்படின்னு தோணும். ஆனா இருக்கிறதுலே உயர்ந்த பிறவி தேவர்களே ஆசைப்படக்கூடிய உடம்பு என்ன, இந்த மனித உடம்பு. ஏன்னா இந்த மனுஷனா பிறந்தா மட்டும்தான் ரொம்ப அழகா சொல்றாங்க என்னன்னா, அவனுக்குதான் மோட்சம் ஈஸி. இந்த கலியுகத்துல சுவாமி உங்களுக்கு பெருசான யாகம் எல்லாம் பண்ண சொல்லவே இல்லை. புரியுதா? யாரும் பண்ண உட்காந்து வீட்டுல இப்ப சொன்னீங்களா ராமநாமம் எல்லாம் சொன்னீங்களா ஈஸியா இருக்குதானே? ரொம்ப கஷ்டமா இருக்குதா? வாய் தொடருதா? இல்ல நல்லதானே இருக்கு. இந்த நாமத்தை எளிமையா ரொம்ப ஈஸியா இதை சொன்னாவே போதும். கலவு நாஸ்தி ஏவ நாஸ்தி ஏவ கதிர் அந்நியதாக வழியே இல்லை. இது ஒண்ணுதான். எல்லாரும் தியானம் பண்ண சொல்லி கம்பல்ஷன் ரூல்ஸ் போட்டுக்கலாம். சரிங்களா? எல்லாரும் தியானம் பண்ணுங்கன்னு சொல்லி அப்படி பண்ணாம மோட்சம்னு சொல்லிட்டாங்க. அது ரொம்ப கஷ்டம். அடுத்து திரேதாயுகம் ராமர் வரும்போது எப்படி யாகங்கள்லாம் பண்ணு, அப்பதான் உனக்கு மோட்சம். துவாபர யுகத்துல கிருஷ்ணர் வரும்போது என்ன பண்ணாங்க, நீ விக்கிரக வழிபாடு பண்ணு, பூஜை. நீ நம்ம பண்ற விக்கிரக வழிபாடு ரொம்ப சாஷ்டாங்க வழிபாடு. சுவாமி பின்னாடி நம்ம முதுக காமிக்க கூடாது. அந்த மாதிரி விக்கிரக வழிபாடு அது என்னன்னா விக்கிரக வழிபாடு பண்ணு. அதே மாதிரி கலியுகத்துக்கு உனக்கு விக்கிரக வழிபாடும் சொல்லல, தியானமும் சொல்லல, எதுவுமே ஜபம் பண்ணினா மட்டும்தான் உனக்கு வாழ்க்கையில நல்ல வழி. அப்புறம் சத்சங்கம் இது மாதிரி உட்காந்துருக்கணும். ஸோ அருணகிரிநாதருடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் தெரியும். விபச்சார பெண்ணிடமே இருந்தார். என்னாச்சு அதுக்கப்புறம் சுவாமி திருப்புகளை பாட வச்சிருக்கு. யாருமே வால்மீகி முன்பு திருடனா இருந்தார். ராமாயணம் எழுதி இன்னைக்கு ராமாயணம் படிக்கிறோம். அவர் தான் மூல ராமாயணம் வால்மீகி. அதுல தான் கம்ப ராமாயணம், துளசி ராமாயணம், எல்லா ராமாயணமும் அங்கிருந்து தான் வந்துச்சு. சரியா? ஸோ யாரும் இப்படி அதாவது ஒருத்தர் டிவோனியம் மாதிரி நான் நினைச்சிட்டோங்களேன், பின்னாடி போய் உங்க வாழ்க்கை தப்பா பேசிக்க கூடாது. அவன் வந்து எப்படி இருந்தாலும் தெரியுமா, ஷுட் நாட் டாக். கிருஷ்ணா சொல்றாரு அப்படி பேசக்கூடாதுங்கிற. பார்த்துட்டு பிரசாதம் எடுத்துக்கலாம். சின்ன குழந்தையில இருந்தே பக்தி வளரணும் அப்படின்னு சொல்லி நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து ஏன் வளரணும்னு சொல்றேன் அப்படின்னா, அப்பதான் வயசானா நமக்கு அது பக்குவம் வரும். குழந்தைங்களுக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா சொத்து காசு பணம் கொடுத்தா போதும்னு நினைக்கிறீங்க. எவ்வளவு பேர் ட்ரக் அடிக்டா இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியறதில்லை. எத்தனை தமிழ்நாட்டில் எவ்வளவு பாப்புலேஷன் தெரியுமா? 8 கோடிக்கு மேல இல்லையா? கரெக்டா? 8 கோடி கரெக்ட். 8 கோடி இருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட பாதி கிட்ட என்னன்னா மன அழுத்தத்தில் இருக்காங்கன்னு சொல்றாங்க. நம்ம தமிழ்நாடு மன அழுத்தத்தில் பேர்கள் எல்லாம் மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து மன அழுத்தத்துல அந்த பேர் இருக்கிறாங்களா. வெளியில சொல்ல முடியாம கஷ்டத்தை போட்டு உள்ளுக்குள்ள இது பண்ணிக்கிட்டு டாக்டரை போய் டேப்லெட் வாங்கி சாப்பிட்டு சில பேர் மனநல டாக்டர்லாம் போகாம இருக்கு, ரொம்ப அசிங்கமா இருக்கிறது, என்னடா பண்றது. இந்த மாதிரி மன அழுத்தத்துல பாதி கோடி மக்கள் மன அழுத்தத்துல இருக்காங்க. விட்டுடலாமா? எனக்கு மன அழுத்தம் இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன், விட்டுடலாமா? எனக்கு மன அழுத்தம் இருக்குன்னு அப்பப்பதான் நான் சரி பண்ணிக்க விட்டுடலாமா? இப்ப நான் மனதில் இருக்கிறவங்களுக்கு
நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி தப்பிடுவோமா யோசிப்போம் இல்லையா, நமக்கு இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதை பத்தி யோசிக்கணும். ஒரு நோய் மாதிரி பரவிட்டு இருக்கு சரியா. இது காசு பணம் வச்சு சரியாகக்கூடிய விஷயம் கிடையாது. நல்ல மைண்ட்ல ஏற்றிக்கும். காசு பணத்தை வச்சு இது சரி பண்ணவே முடியாது. உங்களுடைய மனசு உங்களுடைய எண்ணங்களை நீங்களா சரி பண்ணாதான் உண்டு. புத்தரே ஆத்மானம் அப்படிங்கிறார் கிருஷ்ணா, உன்னை நீதான் தூக்கிக்கணும் அப்படிங்கிறார். பந்தூர் ஆத்மா மனஸ்தே ஏனாத்மகாத் மனாஜிதலனா மனது சத்ருவே வர்தேனாத் மைக சத்ருவத் அப்படின்னு என்ன போனா, நீதான் உனக்கு ஃப்ரெண்டு, பந்துனா ஃப்ரெண்டு, நீதான் உனக்கு எதிரி. கிருஷ்ணன் கீதையில 6வது அத்தியாயத்துல சொல்றார் அழகா. இவன் கெடுதல் பண்ணிட்டானுங்க, அவன் ரொம்ப கெட்டவனுங்க, அவனாலதான் நீ வாழ்க்கையை நீ நடுத்தருக்கு வந்திருக்கு, அவன் இன்னும் மோசங்க, அவனை கூட்டோழி யார் சொன்னா? கிருஷ்ணன் சொல்றாரு, உன் பிரச்சனைக்கு நீ தான் காரணம். ஏன் பிரச்சனை நான் எப்படிங்க காரணம்? ஒரு ரொம்ப சொல்றாங்க பழக ஒரு இதுல வந்துட்டு ரொம்ப அவங்க நான் சரி கிளாஸ் கேட்கறதுல நினைக்கிறேன். மேபி புதுசா ஜாயின் பண்ணவங்களா கூட இருக்கலாம். நான் நல்லா தான் இருக்கேன், வெளியே இருக்கவங்க என்னுடைய சூழ்நிலையை கெடுத்துறாங்க, என் மனசுல சும்மா இருந்தா கூட வந்து என்னுடைய மனசை கெடுக்கிறாங்க. அது எப்படி முடியும்னு எனக்கு தெரியல. யாரையும் மாற்ற முடியும், புரியுதா? வீட்டுக்கு போய் நான் அவங்கள மாற்றணும், அவங்க கெட்டவன் இவன், உங்களை நீங்கள் மாற்றிக்கிறது ஏன் கஷ்டமா இருக்கா? அவங்களே மாற்றி உங்களை நீங்கள் மாற்றி அது எப்படி அவங்க அநியாயம் பண்ணிட்டு தான் நான் என்ன மாற்றிக்கிறது? நான் எப்படி என்ன மாற்றிட்டேன்னா அப்படி இருக்கு சொல்கிறீங்களா? என்ன எனக்கு புரிய மாட்டேங்குது. உலகம் அப்படிதான்னா என்ன அநியாயமாக இருந்தால் அப்படி உலகத்தை நீங்கள் மாற்ற முடியாதுன்னு தெரியும் போது சில டைம் என்ன பண்ணிக்கலாம்? யாரை மாற்றிக்கணும்? நம்மளை தான் மாற்றணும். அதை புத்திசாலித்தனம். கிருஷ்ணா சொல்கிற உலகம் அப்படிதான் நான் படைச்சிருக்கேன், அப்படிதான் இருக்கும் கம்ப்ளைண்ட்ஸ். நீங்க எதுவும் மாற்ற முடியாது. சில டைம் நீங்க சொல்றதே நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. காலையில 4 மணிக்கு எந்திரியும், 5 மணிக்கு எந்திரியும், 6 மணிக்கு எந்திரியும், உடனே முடிய மாட்டேங்குது. உட்காந்து இந்த டைம் உள்ள விஷயத்துக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணி இதை முடிய மாட்டேங்குது. உங்களால நீங்க முடிய மாட்டேங்க, நீங்களே மாத்துறீங்க. மற்றவங்களை எப்படி பண்ண முடியும்? மற்றவங்க முடியவும் முடியாது. அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அதுக்காக அப்படியே திருத்தவே வேண்டாம். அவன் அப்படிதான் நான் படிச்சிருக்கேன் கீப் விஷயத்தை என்ன பண்ணுவார் சுவாமி என்ன சொல்றாருன்னா, அப்படி படிச்சிருக்கேன்னா அப்படியே விட்டுற வேண்டாம், முயற்சி பண்ணி நம்ம அவங்களுக்கு கொண்டு போனோம். அந்த எஃபர்ட்டுக்கும் மாறல ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த ஒய்ஃபா ஹஸ்பண்டா நீங்க உங்க கடமை ஒழுங்காக பண்றீங்க. அப்ப அதுக்கு அவங்க ஒழுங்கா ரிசல்ட் கொடுக்கலன்னு சொல்றாரு, யாரும் எதுவும் பொறுப்பாக முடியாது. புரியுதா எல்லாருமே? இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ரொம்ப ஈஸியா ஷார்ட்டா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, மற்றவர்களுடைய விஷயங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய சூழ்நிலையை நீங்க பார்க்காம உங்களை நீங்க மாத்திக்கணும் அப்படின்னா, டெய்லி உட்காந்து காலையில கொஞ்ச நேரம் உங்களுடைய மனசை கவனிச்சு இந்த மாதிரி உட்காந்து சான்ஸ் பண்ணணும். சத்தமா சொல்லணும். மௌனமா சொல்றதுல பவர் இல்லையா அப்படின்னா எல்லாருக்கும் பவர் இருக்கு. பட் சத்தமா சொன்னீங்கன்னா ஒரு வைப்ரேஷன் உருவாகும். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட மனசு அடங்குது அப்படிங்கும் போது என்ன பண்ணிக்கலாம்? வாய்ஸ் என்ன பண்ணிக்கலாம்? கம்மி பண்ணிக்கலாம். நம்பிக்கை இருக்கா எல்லாருக்குமே? எல்லாருக்கும் க்ஷேமம் கிடைக்குமா? எல்லாருக்கும் க்ஷேமம் கிடைக்குமா? கிடைக்கும். எப்பொழுது? நல்ல செயல்களை செய்யும் போது. நல்ல செயல்களை எப்படி செய்ய முடியும்? சாஸ்திரத்தை ஒழுங்கா சனாதனத்திற்கு ஒண்ணுமே தெரியாம சினிமால சாரி இதில் பார்க்கறது அதெல்லாம் பார்த்து சனாதன தர்மம்னா என்ன? இது இந்துக்களுக்கு மட்டுமே சனாதன தர்மம்னா என்ன? ஆதி காலம் தொட்டு இதை பண்ணி இதை பண்ணாதுன்னு கொடுத்துருக்காங்க. முட்டாள்தனமான விஷயம் கிடையாது. இப்போ தர்ப்பணம் பண்ண சொல்லி சொல்றாங்க இல்லையா? தர்ப்பணம் பண்ண சொல்றாங்க, தண்ணி சொல்றாங்க, அது இது பின்னதெல்லாம் வந்து அவங்க இறந்து வேற ஒரு ஜென்மான அவங்க என்னவா போனாமோ எனக்கு எப்படி தெரியும்? அவங்க என்னவா போனாமோ எனக்கு எப்படி தெரியும்? தர்ப்பணம் சாஸ்திரம் சொல்லிட்டு பண்ணு அவ்வளவுதான். நோ மோர் கொஸ்டின்ஸ். சாஸ்திரம் சொன்னா செய், அவ்வளவுதான். அப்புறம் எதுக்கு மேடம் அதெல்லாம் செஞ்சு கருட புராணம் சொல்லிட்டோம். கருட புராணம் எவ்ரிமன் அந்த புராணம் தெரியுதோ இவங்க எவ்ரிமன் கருட புராணம் ரைட். கருட புராணம் சொல்லுது என்னன்னா, நீ கொடுக்கக்கூடிய பின்னம் எப்படி வேணாலும் போய் டிரான்ஸ்பர் ஆகும் சொல்லுது. இப்போ அவங்க பசுமாடம் பிறந்திருக்காங்க, நீ கொடுக்கக்கூடிய அந்த விஷயம் தான் எனக்கு வந்து அவங்களுக்கு ஃபுல்லா போய் சேரும். வேற ஒரு குடும்பத்தில் இருந்தாங்கன்னா அப்படிதான் குளத்துனாங்கன்னா பொம்மையா போகும். நீ பண்றது எவ்வளவு உணவாவோ பொருளாவோ போகும். கருட புராணம் கூறுகின்றது. பிண்ட தர்ப்பணம் கொடுக்குறாரு, அவருக்கு ரொம்ப சந்தோஷம். மகனே வந்திருக்கிறான் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, கையை அப்படியே
உள்ள விட்டு பூமியிலேருந்து எடுத்து கொடுத்து இப்படி கை நீட்டுறார். உடனே என்ன நடக்குது? பீஷ்மர் வந்து பூமியில போடுறார். சாஸ்திரம் வந்து பூமியில தான் வைக்க சொல்லியிருக்கு. கையை அவர் ரொம்ப சந்தோஷம். சாஸ்திரம் என்ன சொல்லுது, என் பையன் பண்றாங்க. சாஸ்திரம் பூமியில தான் வைக்க சொல்லிட்டு பூமியில தான் என்ன சொல்லுதோ சரி நம்ம ஒப்பிட்டோம். புரியா? அதெல்லாம் சாஸ்திரம் கொடுத்து ஒன்றா எடுத்து வேலை படிக்கிறதா நிறைய விஷயம் எல்லாம் இருக்கிற குறிப்புகள்லாம் தெரியும் தானே. ஹிம்ச மனசுக்குள்ளதால மனசால மனதம் அப்புறம் உடலால் வாக்கால் யாருக்குமே குடும்பம் கொடுக்கக்கூடாது எல்லாருக்கும் தெரியும் தானே. இதெல்லாம் ரொம்ப ஈஸி தானே. போய் பேசாத, ஹிம்சை பண்ணாத, எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். எதை தொடர்ச்சி செஞ்சுட்டு இருக்கீங்களோ அதுதான் பழக்கம் வரும். ஷார்ட்டை பார்த்து பழகிட்டே இருந்தால் அப்புறம் ஷார்ட்டை பார்க்கறதே தோணும். அதான் பார்க்கறது தோணும். காலேஜ் போன மாதிரி இருக்கும். சாண்டிங் மூலையில் அந்த மாதிரி அதிர்வலைகளை போட்டுட்டு அப்படிதான் இருக்கும். நீ என்ன நினைக்கிறோ அதான் உன் வாழ்க்கை. நீ காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு 10 நாள் எடுத்து போன ஷார்ட்ஸ் பார்த்துட்டே இருக்கு, சினிமா பார்த்துட்டே இருக்கு, ஏதோ ஒன்று. கொஞ்ச நாள் சாமியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போகும். அப்புறம் உங்களுக்கே தோணும் நான் தப்பு பண்ணுறேன்னு தோணும், நான் தப்பு பண்ணுவீங்க. தப்பு பண்ணுறேன்னு தோணும், நான் தப்பு பண்ணுவீங்க. அதனால சுவாமி என்ன சொல்றாருன்னா ரொம்ப தெளிவாக பேசுகிறார் பகவான். எனக்கு க்ஷேமம் வேணும் அப்படின்னா தொடர்ச்சியாக என்னை சிந்திக்கிறது மட்டும்தான் வழியே தவிர வேற எதுவும் வழியே கிடையாது. வேற ஏதாவது வேற எதுவுமே இல்லை. நான் என்ன பண்றது? இது கஷ்டமா இருக்கா? ராமாகிருஷ்ணான்னு சொல்றது யாரும் கஷ்டம் இல்லை. ஸோ இதுதான் எளிய வழி, இதுதான் இனிமையான வழியும் கூட. ஈஸியாக நம்ம வந்து அடையலாம். நீ டவுட்டே படாத, சந்தேகம்னா படாது. நான் சம்சயம் எதாவது டவுட் நான் பேசுறதுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்கிறார் கிருஷ்ணா. அவர் அப்படியே கேட்பார், ஃப்ராங்காக கேட்டுப்பார். இங்கே பாரு, நான் சொல்றபடி நீ கேட்கலன்னா உனக்கு அப்பா அம்மா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே நான் தான், அவங்க பொழுதாத்தா நான் தான், எல்லாமே நான் தான் சொல்லுவார். அப்புறம் சொல்லுவார், அடி பின்னி கூட யோசிச்சு ஜாயத்தே பாரு, கூட கீழே போட்டோன்னா அடி பெடல் எடுத்துக்கிறாங்க, அப்படி சரியான அடி கொடுப்பாங்க. ஏன்னா என் பேச்சு கேட்க அப்படின்னா என்னன்னா சுவாமி எதுக்கு சுவாமி சாபம் கொடுக்குறாரா? ஏன்னா அப்படி கிடையாது. சாபம் சுவாமி கோபம் உங்க நல்லதுக்கு தான். நீங்க அப்படி பண்ணக்கூடாது. பண்ணினா என்ன ஆகும்? ஏன் ஒரு அடி கொடுக்குறாரு உங்களுக்கு? ஐயோ கஷ்டத்தை கொடுக்குறாங்க அழுகிறதுக்கா? அடி புரிஞ்சுட்டு வெளியில வரணுங்கிறதுக்காக அடி கொடுக்குறாரே தவிர என்ன பண்ணணும்? புரிஞ்சுக்கணும். ஐயோ அவர் நினைக்கணும் இது கம்பெனியில போடுறதுக்காக அடி வாங்கியிருக்கேன். குண்டி வந்து என்ன கேட்கிறாங்க? விபத்துக்களை திரும்ப திரும்ப கேட்டுக்கிறார். தெரியும் நிறைய பேர். நம்ம அந்த மாதிரி அந்த லெவலுக்கெல்லாம் கூட கீழே இறங்கி நான் அவங்க அந்த மாதிரி கூட கேட்க சொல்றேன். என்ன கேட்க சொல்றேன்? அந்த பொழுது கூட கேட்க சொல்றேன். என்ன சொல்றேன்? நான் புரிஞ்சு நடந்துக்கோங்க. என்ன செயல் செய்யணும் நீங்க தான் புரிஞ்சுக்கணும். வீட்டுக்கு போனா ஒரு நாள் ஃபுல்லா என்ன நம்ம டைம் எப்படி யூஸ் பண்றோம், நம்ம என்ன பேசுறோம், என்ன சிந்திக்கிறோம், எல்லாம் நம்ம டெய்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளையே சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன ஆகும்னா விளையாட்டு கிடையாது. இந்த மானிட வாழ்க்கையை தொலைச்சிட்டா வீண் பண்ணிட்டா இது வந்து ஓகே. இந்த உடலை சரியாக நீ பயன்படுத்தலைன்னா உனக்கு அடி விழுகும், உனக்கு டேஞ்சர், உனக்கு தான் கெடுதல்கிற கிருஷ்ணன். இந்த உடல் உனக்காக வந்து எதுக்காக கொடுத்துருக்கேன்னா நீ ஆன்ம வழியில தெரிஞ்சு புரிஞ்சு இப்படி நாய் பண்ணினாலும் அப்படியே இருந்துக்கலாமா? அதுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படிதான் இருக்கிறாங்க மக்கள் எல்லாமே. எனக்கு கிளாஸ் போகும்போது ஒரு லேடி கிளாஸ்ல சொல்லும் போது சொன்னாங்க, நாயா போனா எனக்கு என்ன தெளிவா போகுது. நீங்க தான் சொன்னீங்களா ஷாம்? அவங்க சொன்னாங்க, அவன் என்ன சொன்னாங்க, நாயா போனா தெளிவா போகுது எனக்கு. அப்படிலாம் இல்லை, கொடுப்பாரு. பரதமங்கலம் ஸ்டோரிலாம் நீங்க எங்கிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கீங்க. ஸ்ரீ கௌரா ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஜூம் ஆன்லைன் கிளாஸ் எல்லாருக்கும் ஒரு பேப்பரை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுங்க கையோடவே. அவங்க பார்க்கட்டும். அப்படியே எல்லாருக்கும் ஒரு ரோல் கொடுங்க. கொடுத்துட்டீங்களா? எல்லாரும் கையில வாங்கிட்டீங்களா? ஹேவிங் த பேப்பர் அப்படியே சுருட்டி போட்டு போயிடலாமா? சூப்பரா தூக்கி அப்படியே எல்லாம் அந்த இதுலாம் கொடுப்பாங்கல்ல எக்ஸிபிஷன்லாம் போனோம். அவனைதான் பிடிச்சி விபூதி கொட்டி ஆமாங்கிற கரெக்டா பண்ணிடலாமா? அதுல என்ன இருக்குன்னு படிச்சு பாருங்க. என்ன இருக்கு? விழிப்புணர்வோடு இருக்கணும். நான் இப்படி இருந்தீங்கன்னா லைஃப் வீணாயிடும். என்ன எதுக்கு நம்ம கையில கொடுத்துருக்குறாங்க? இல்லை இந்த கையில நோட்டீஸ் கொடுக்குறதுனாவே பயமா இருக்கும். அது எதுக்கிட்டே
மாட்டேன், படிக்கவே தேவையில்லை. சரி, அதுல என்ன இருக்குன்னா மன அழுத்தத்துல இருந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் வெளிவந்திருக்கிறாங்க இல்லையா. யூ ஸ்டாப் பண்ணு, நாம பேசிடுவோம் இல்லையா. கேட்கறது ரொம்ப கஷ்டம், பட் பகவானுடைய நாமம் ஸ்மரணையா அதிகமா கேட்கணும். சரிங்களா? எல்லாருமே அதிகமா என்ன பண்ணணும், நாமத்தை அதிகமா சொல்லணும், நாமத்தை அதிகமா சொல்லணும். நிறைய பேர் வந்துருக்கீங்க, எவ்வளவோ கஷ்டம், எவ்வளவோ மனசுல பிரச்சனைகள் இருந்தாலும் கூட என்னால கேரண்டியா சொல்ல முடியும், ஒரு அற்புதமா நீங்க மனசுல நினைச்சு நீங்க பண்ண பிரார்த்தனை அழகை லாஸ்ட்ல வந்து ஒரு ஆரத்தி, ராமச்சந்திர மூர்த்திக்கு ஒரு ஆரத்தி இருக்கு. ரெடியா? ரெடியா? கண்டன கட்சியெல்லாம் வேண்டாம், அதை மொபைல கொண்டே போட்டோம். மற்றை நம் காமங்கள் மாற்றேடோ மாத்திடு. அப்படி ஏதாவது எனக்கு கண்டன ஆசை கெட்ட எண்ணம் இருக்குதுன்னா மாத்திடு. மற்றை நாம் எட்டருக்கும் 7 பிறவி, எத்தனை பிறவி கிடைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பத்தியெல்லாம் பிரச்சனை கிடையாது. நாதனம் நஜனம் நாசுந்தரே கவிதம் ஜகதீஷகாமே மமா ஜென்மனி ஜென்மனீஸ்வரே பவதாத்பக்தேரஹை துகீத்வரி. சைதன்ய மகாபிரபு அப்படிங்கிற ஒரு வெங்கபாலில் இருக்காரு. ஒரு மிகப்பெரிய அவருடைய பேர் தான் இந்த கௌரா ஃபவுண்டேஷன் அப்படின்னு நான் கொண்டு வந்திருக்கிறேன். கௌரா அப்படிங்கிற பேர் அவருடைய பெயர் தான். அவர் சொல்றாரு, பணம் காசு ஜென்மனி ஜென்மனீஸ்வரர், எவ்வளவு ஜென்மம் எடுத்தாலும் பரவாயில்ல, பக்தி மட்டும் கொடுங்கன்னு கேட்குறேன். ஸோ அந்த அளவுக்கு நீங்க டிவோஷனா மாறணும். உங்க ஃபேஸ் எல்லாமே ஒரு பிரைட்னஸ் இருக்கு. டோன்ட் பாதர் அபௌட் அதர்ஸ். அவங்க என்ன சொன்னாங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்றாங்க, உன் தலையில என்ன எழுதி இருக்குதோ அதுதான் நடக்கும் அப்படின்னு. நான் அதை என்ன எடுத்திருக்கேன், உன் செயல்கள் உன்னை மாற்றும். இன்னைக்கு உங்க தலையில எழுதுறதுதான் நடக்கும். விதினா என்ன? பேசிக்கிட்டே இருக்க போல ஆரம்பி வேற படம் முடியாது. இதோட முடிச்சுக்கிறேன். விதினா என்ன? நான் ஆணா பிறந்திருக்கேன், பெண்ணா பிறந்திருக்கிறேன், அதெல்லாம் விதி இல்லையா? அதெல்லாம் அது அப்படிதான் இருக்கு இல்லையா? ஆண் தான், பெண் தான், இந்த ஜாதி தான், இதுதான் அம்மா அப்பா, அதெல்லாம் என்னது விதி. அப்படிதானே? அதை யாரும் மாற்ற முடியுமா? மாத்திக்கலாமா? மாற்ற முடியும். ஆனா ஒரு விஷயம் நீங்க மாற்ற முடியும். என்னவா இருந்தாலும் என்னன்னா உங்களோட கேரக்டர் நீங்க மாத்திக்க முடியும். இப்போ உங்க ஒழுக்கத்தை வந்துட்டு நீங்க விதிங்க, காலையில நினைச்சு என்னால எந்த என்ன என் தலைவருக்கு நீ விதிங்க, காலையில் சாமியே நினைக்க முடியல, கரெக்டா? அது விதியில வருமா? அப்படியே அதுதான் விதியா? இதெல்லாம் விதியில வருதா? விதி எதுன்னு தெரியுதா? ஸோ மாற்ற முடியாதுன்னு ஒண்ணு கிடையாது. விஜய் சுந்தராச்சார கிருஷ்ணன் சொல்றாரு, நீ எவ்வளவு மோசமான கலீச்சி மோசம் மோசம் மோசம், ஓகே ஓகே எங்கிட்ட வா, நான் கிளீன் பண்றேன். அருண்கிரிநாதர் எவ்வளவு மோசம்னு உங்களுக்கு தெரியும். நிறைய திருப்புகள், நிறைய முருகரெட்டி ஓட்டி இருக்கீங்களா? எத்தனை பேர் முருகரெட்டி ஓட்டி? எல்லாருமே வா கொஞ்சம் பேர். அவங்க வந்து ரொம்ப அழகாக ஒரு விஷயம், ஆண்டாள் தாயாரை மன்னிக்கவும், ஆண்டாள் தாயார் திருப்படிகள் சரணம் சொல்லல அப்படிங்கிறது அவங்க வேற ஏதோ சொன்னாங்க, நான் வேற மாதிரி புரிஞ்சுக்கிறேன். எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆண்டாள் தாயாரை சென்று சிறுகால வந்து சேவிக்கும் குற்றாமரையடியை போற்றும் பொதுக்கேடாய் பெற்றும் மெய்த்துண்டும் குளத்தில் பிறந்தினி குற்றேவன் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை வருகொள்வான் என்றுதான் கோவிந்தா இற்றைக்கும் ஏழே முத்தனோடு உற்றோமே யாமே உமக்கே நாம் ஆட்சியோம் மற்றை நம் காமங்கள் மாற்றியலோ ரெண்டாவாய். அப்படி பக்கத்துல ரொம்ப மோசம், பெருமா சாமி கும்பிட்டு பேசக்கூடாது, தப்பு. அவன் முன்னாடி எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போறான், இப்ப எப்படி இருக்கிறான் அதுதான் முக்கியம். இப்ப எப்படி நீ இருக்கிற? ஸோ எல்லாமே நான் கீழே விழுந்துவாங்க நினைக்காதே, இருக்கிற முழு மாட்டேன் வாட்சில் வெளிக்கூட வரல. ஸோ நீ இப்ப எப்படி இருக்கிறோ அதான் விதி. அதனால தயவு செய்து வந்து அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இவங்க என்ன தாழ்த்துறாங்க, அவங்க என்ன அசிங்கமா பேசினாங்க, அவங்க அப்படிதான் இருப்பாங்க. டோன்ட் கம்ப்ளைண்ட் அதர்ஸ். அவங்க அப்படிதான் இருப்பாங்க, அவங்க அப்படிதான். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்
மாட்டீங்களா? ஏன் அவங்க மேல உங்களுக்கு என்ன வரும்? ஒரு பரிதாபம் வரும், பாவம் உடம்பு சரியில்லையே அப்படின்னு. அந்த மாதிரி அவங்க அறியாம இருக்காங்க. ஏன் உங்களுக்கு தோண மாட்டேங்குது இல்லையா? ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நம்ம வந்து அவங்க சரியா கிளியர் பண்ணு சொல்லுவோம். அவங்க அப்படி இருக்காங்க, பரிதாபம் பண்ணுவீங்களா இல்லையா? நம்ம தெரிஞ்சே அப்படி பண்ணாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு பண்ணோன்னு என்ன சொல்லுவீங்க? உடனே அடுத்த வேர்டு, நம்ம தெரிஞ்சுதான் நம்ம தப்பு பண்ணலாம், இயலாமை இல்லையே. அவனுக்கு தெரிஞ்சே தப்பு பண்ணி அதை தப்ப மாத்திக்க முடியல, பாவம் தானே. ஆண்டாளுடைய சரணம் ஆண்டாள் தாயார் வந்து நினைவுபடுத்தினாங்க. ஏன்னா எல்லாத்தையும் கவர் பண்ணும்போது சுத்தி கவர் பண்ணும்போது எனக்கு ஒரு சில விஷயங்கள் விட்டுடும். தாயார் திருப்பாவை வந்து நம்ம வந்து வேதமணித்துக்கும் வித்தாகக்கூடிய திருப்பாவையே அறியாத இம்மானிடர்கள் எல்லாமே வேஸ்ட். இந்த பூமியில இருக்கிறத வேஸ்ட். அதனால கஷ்டம் வந்தா நீங்கள் என்ன பண்ணணும்னா குலசேகர ஆழ்வார நினைச்சுக்கணும். குலசேகர ஆழ்வார் சொல்றார், காலால் அறுத்து சுடினும் மறுத்து வந்தால். ஒரு நாள் ஒரு மேம் வந்தாங்க, எங்களுக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு கிளாஸ் எடுத்தாங்க, அவங்க சொன்னாங்க இன்னைக்கு போனாலும் ஓடிக்கிட்டே இருக்கணும். காலால் அறுத்து சுடினும் யூடியூப்ல நான் போட சொல்றேன். இந்த விதேச சங்கத்தை யூடியூப்ல நான் போட்டு விடுறேன். நீங்க எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சா? ஃபார்வர்ட் பண்ணி வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல. நம்ம மருத்துவர் வந்து எடுத்து கத்திச்சு வெட்டாருன்னு சொல்லிட்டாரு. டாக்டர் வந்து நம்ம கத்தி வச்சு வந்து வெட்டாங்க அப்படிங்கிறதுக்காக டாக்டர் திட்டுவோமா? ஏன்? அவர் மேல ஒரு அன்பு வரும். உங்க வயிற்று கிழிக்கிறாருங்க, ஏன் உங்களுக்கு ஒரு நெஞ்சு கிழிக்கிறாரு? ஏன் கோவம் வருது? ஏன்னா அவர் நல்லது பண்றாரு, தோணுதா? அது மாதிரி எப்படி அப்படி இருக்கிறாங்களோ மீளா துயர் தரிக்கும். எவனுக்கு இது தாண்டவே முடியாத துயர் கொடுத்தாலும் திருவித்துவ கோட்டமா உனது அருளையே நான் பார்த்திருப்பேன் அப்படின்னு யார் சொன்னது? குலசேகர சொல்றாரு. எனக்கு எவ்வளவு துயர் கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். எதுக்காக? நீங்க நல்லதான் பண்ணுறீங்க. கடவுள் உங்களை ஆப்ரேட் பண்றாங்க, கஷ்டத்தை ரொம்ப போட்டு சுத்தச்சு அப்படியே நீங்க தான் நினைச்சுக்கிறீங்க. நீங்க எப்படி இருக்கணும்? இனிமேல் டாக்டர் எப்படி பண்றாங்களோ அறுவை சிகிச்சை பண்றாங்க அது மாதிரி என்ன பண்றாரு இந்த கடவுள்? என்ன பண்றாரு? சிகிச்சை பண்றாரு. அதனால எல்லாமே ஒரு பர்ஃபெக்டா தான் பண்ணுவார். பார்க்கலாம். க்ளோஸ் யுவர் ஐஸ். 60 நொடிகள் மட்டுமே. க்ளோஸ் யுவர் ஐஸ். அங்கங்க வேடிக்கை பார்க்க கூடாது, கிடக்க கை வச்சுட்டு அங்கங்க வேடிக்கை பார்க்க கூடாது. க்ளோஸ் யுவர் ஐஸ். எப்படி பண்ணோம்? சின்ன முதிரை வைக்கலாம், இல்லை சும்மா கூட இருக்கலாம். மூச்சு ஆழமா வெளியில விடுங்க.
நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். Thank you so much dears. Love you. ரொம்ப அழகாக இருக்குது, இவ்வளோ சிறப்பாக எல்லா சங்கத்துலேயும். சரி, ஐ ஹோப் நான் காலேஜஸ்க்கெலாம் மோட்டிவேஷன் கிளாஸஸில் எடுக்கிறது ஒன்று 2000 பேருக்குலாம் ஒன்றா எடுத்திருக்கேன். யூடியூப்பில் போட்டிங்கன்னா வரும். ஸோ பீப்புளை எந்திரிக்காமல் உட்கார வைக்கணும் அப்படிங்கிறதுல தான் என்னுடைய நோக்கம் இருக்கும் எப்போவுமே. இந்த மாதிரி கிடையாது, அது வேறு மாதிரி. ஸோ அதான் பீப்புள் எல்லாருமே அவங்க உட்காந்துருக்காங்க. எல்லாமே என்னென்னா பகவானுக்கே சமர்ப்பணம் அப்படின்னு. ஸோ வந்தவங்க எல்லாருமே இவ்வளோ டெடிக்கேட்டடாக இவ்வளோ அழகாக உட்கார்ந்து பொறுமையாக, நேரம் போனதே தெரியலையா யாருக்கும், இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு டைமு. காலம் யாருக்காகவும் நிற்காது பஜகோவிந்தம், யாருக்காகவும் உனக்கு டைம் வெயிட் பண்ணாது. சித்திரை பங்குனி மறுபடி வரவு, உனதாயுள் ஒரு வருஷம் போச்சு, உந்தன் ஆசையில் எதுதான் போச்சு. ரொம்ப அழகா எல்லாம் வருஷம் போயிட்டே இருக்கும், ஆசை எதுவுமே விட்டு போகல. புனரபி ஜனனம் புனரபே மரணம் புனரபி ஜனனீய ஜடரே சயனம் இக சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபயா பாரே பாகி மூராரே. சேத்திடுமே கண்ணனின் நாமம். துன்பப்படலாம் இல்லையா? இந்த சம்சார கடற்கரை துன்பமாக கொஞ்சம் ஜாலியாக இருக்கா? ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. பையன் செய்த துன்ப கடல் துன்பமா இல்லையா? பஜகோவிந்தத்துக்கு ஆதிசங்கரன் சொல்றார், துன்பம் கடல் அப்படின்னு. பாகி மூராரே வயசு பஜகோவிந்தம் ஆதிசங்கராச்சாரிய சிவபெருமானே இயற்கிறார். ரொம்ப அழகா ஆதிசங்கரர். மரணம் வேணுமா? வேண்டாம். ஸ்டாப் பண்ணாலும் என்ன பண்ணணும்? பகவானுடைய பெயரை சொல்லணும். சரி, சத்சங்கம் 1 மணி நேரம் வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த ஏற்பாடு முதல் நன்றி சொல்லிக்கிறேன் கிளம்புறதுக்கு முன்னாடி. இந்துமதி அம்மா, ஜானகி அம்மா, கௌசல்யா அம்மா, நீ நிறையா பேர், உஷாமா, நிறைய பேர். யார் பேர்? மேகலா தேவி, அப்புறம் அனுப்பிரியங்கா, ஹேமா ஸ்ரீனிவாசன், அப்புறம் ஸோ நிறைய ஸ்பான்சர்ஸ், நிறைய ஏற்பாடுகள். அவர்களுக்கு எல்லாருக்குமே இண்டிவிஜுவலாக பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஆல்சோ ஒரு வாலண்டியர்ஸ் தேவி பிரியா, சுஜாதா பாலாஜி, ராமேஸ்வரி, பிரியாது நம்மளுடைய பர்சனல் வாலண்டியர். ஓகே, so many people, கோகிலவாணி, so many people ரொம்ப அழகா வந்து உழைச்சிருக்கீங்க இதுக்காக. இவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் சாதாரணமாக கூட்ட முடியாது. நீங்கள்லாம் அப்படியே ஜாலியாக வந்து நிறைய பேர் அப்படியே அழகாக சத்சங்கம் கேட்டால் நல்லா இருக்கா நல்லா இருக்கு அப்படின்னு. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து இருக்கின்றது. ஸோ அவர்களுக்கு எல்லாம் நீங்கள் நன்றி சொல்லிக் கொள்ள வேண்டும். மனதாரமே நன்றி உணர்வு அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நன்றியோடு இருக்கணும்னு எதிர்பார்க்கிறேன்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஸோ யார் யாரெல்லாம் உதவி பண்ணியிருக்காங்களோ இன்னைக்கு சத்சங்கம் வர்றதுக்கு, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி மட்டமாக கொடுத்ததுலேருந்து, பீப்புளை வரவழைக்கிறதுல இருந்து, நான் பேர் மிஸ் ஆகிருந்தா கூட இறைவனுக்கு சமர்ப்பணம் ஆகிடும். வேறு யாராவது சொல்லலாம் வருத்தப்படாதீங்க. ஸோ நிறைய பேர் உழைச்சிருக்கிறாங்க. இவ்வளோ பேர் சத்சங்கம் நடக்குது. எல்லாருக்கும் இறைவனுடைய அருள் கிடைக்கட்டும். ஸோ பிரசாதம் ஏற்பாடு பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி திங்கக்கிழமையிலேருந்து என்னோட கிளாஸ் கேட்கறதுக்கு எத்தனை பேர் ரெடி? ஏன்னா ரெகுலராக கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, நியூ ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்களா? ஓகே, அவங்க எல்லாருக்குமே லிங்க் வந்து டச் ஃபோனாக இருந்துச்சுன்னா லிங்க் உடனடியாக வாங்கிக்கிங்க. முன்னாடி டெஸ்கில் கொடுப்பாங்க. எப்படி என்னென்னா இங்கேயே ஜாயின் ஆகிட்டே வெளியில் கிளம்பிடுங்க பிரசாதம் எடுத்துட்டு. ஸோ கிளாஸ் 1 மணி நேரம் கேட்டீங்க, வெளியே சத்தம்லாம் கேட்டிருக்கீங்க. எப்படி இருந்தது அப்படிங்கிறத வடவடான்னு பேசக்கூடாது. மரணம் வேணுமா? வேண்டாம். ஸ்டாப் பண்ணாலும் என்ன பண்ணணும்? பகவானுடைய பெயரை சொல்லணும். சரி, சத்சங்கம் 1 மணி நேரம் வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த ஏற்பாடு முதல் நன்றி சொல்லிக்கிறேன் கிளம்புறதுக்கு முன்னாடி.
இந்துமதி அம்மா, ஜானகி அம்மா, கௌசல்யா அம்மா, நீ நிறைய பேர், உஷா அம்மா, நிறைய பேர், யார் பேர், மேகலா தேவி, அப்புறம் அனுப்பிரியங்கா, ஹேமா ஸ்ரீனிவாசன், அப்புறம் ஸோ நிறைய ஸ்பான்சர்ஸ், நிறைய ஏற்பாடுகள், அவர்களுக்கு எல்லாருக்குமே இண்டிவிஜுவலாக அம்மாவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஆல்சோ ஒரு வாலண்டியர்ஸ் தேவி பிரியா, சுஜாதா பாலாஜி, ராமேஸ்வரி, பிரியா நம்மளுடைய பர்சனல் வாலண்டியர். ஓகே, so many people, கோகிலவாணி, so many people ரொம்ப அழகா வந்து உழைச்சிருக்கீங்க. இதுக்காக இவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் சாதாரணமாக கூட்ட முடியாது. நீங்கள்லாம் அப்படியே ஜாலியாக வந்து நிறைய பேர் அப்படியே அழகாக சத்சங்கம் கேட்டால் நல்லா இருக்கு அப்படின்னு. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஏற்பாடுகள் எல்லாம் நடந்திருக்கின்றது. ஸோ அவர்களுக்கு எல்லாம் நீங்கள் நன்றி சொல்லிக் கொள்ள வேண்டும். மனதாரமே நன்றி உணர்வு அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நன்றியோடு இருக்கணும்னு எதிர்பார்க்கிறேன்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஸோ யார் யாரெல்லாம் உதவி பண்ணியிருக்காங்களோ இன்னைக்கு சத்சங்கம் வர்றதுக்கு, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி மட்டமாக கொடுத்ததுலேருந்து, பீப்புளை வரவழைக்கிறதுலேருந்து, நான் பேர் மிஸ் ஆகிருந்தா கூட இறைவனுக்கு சமர்ப்பணம் ஆகிடும். வேறு யாராவது சொல்லலாம் வருத்தப்படாதீங்க. ஸோ நிறைய பேர் உழைச்சிருக்கிறாங்க இவ்வளோ பேர் சத்சங்கம் நடக்கிறது. எல்லாருக்கும் இறைவனுடைய அருள் கிடைக்கட்டும். ஸோ பிரசாதம் ஏற்பாடு பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி திங்கக்கிழமையிலேருந்து என்னோட கிளாஸ் கேட்கறதுக்கு எத்தனை பேர் ரெடி? ஏன்னா ரெகுலராக கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, நியூ ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்களா? ஓகே, குட். அவங்க எல்லாருக்குமே லிங்க் வந்து டச் ஃபோனாக இருந்துச்சுன்னா லிங்க் உடனடியாக வாங்கிக்கிங்க. முன்னாடி டெஸ்கில் கொடுப்பாங்க. எப்படி என்னென்னா இங்கேயே ஜாயின் ஆகிட்டு வெளியில் கிளம்பிடுங்க பிரசாதம் எடுத்துட்டு. ஸோ கிளாஸ் 1 மணி நேரம் கேட்டீங்க, வெளியில் கேட்டிருக்கீங்க. எப்படி இருந்தது அப்படிங்கிறத பகவதான் பேசக்கூடாது. பகவதி மை ஸ்டூடெண்டா? யோ பகவதி, ரைட்? ஓகே. அதாவது இந்த சத்சங்கம் இன்னைக்கு ஃபஸ்ட்டு கேட்டுக்கிறேன். இதுக்கு முன்னால் பார்த்து கேட்டுக்கிறேன். ஆனால் ஜானகி கேட்ட ரொம்ப நன்றி சொல்லுவேன். ஓகே, யூ ஆர் மை ஸ்டூடெண்ட், ரைட்? ஷீ இஸ் மை ஸ்டூடெண்ட். வெரி குட். நீங்கள் கிளாஸ் கேட்குறாங்க, வேற யாருக்கு சொல்லணும். குட், கிளாஸ் பண்ணுங்க நல்லா. ஓகே, ஸோ அவங்க எங்கிட்ட படிக்கிறாங்க. ஓகே, குட். எனக்கு இன்னைக்கு கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச ஒரு லைன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, துன்பப்படும் போது நம்மளுடைய பாவங்கள் குறையணும், சந்தோஷப்படும் போது நம்மளுடைய புண்ணியங்கள் குறையணும். அப்ப நாம என்ன யோசிப்போம் அப்படின்னா, துன்பம் வந்துச்சுன்னா சந்தோஷப்படுவோம், என் பாவம் குறையுது அப்படின்னு. இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அனன்ய சிந்தயந்தோ மா ஏஜனா பரிவாச்சதே தேஷாம் நித்திபி யுக்தானம் யோகக்ஷேமம் பகவான். உன் மனசை என்கிட்ட கொடுத்து நீ சொல்ற மாதிரி கொடுத்துட்டு உன்னோட யோகத்தை சேர்த்து நான் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு லைஃப் எனக்கு யார் நான் கொடுக்க போறா, அதை நீ இன்னைக்கு காமிச்சிருக்கீங்க. வெரி குட், வெரி குட். தேங்க் யூ ஸோ மச். வெரி குட். வேற யார் இந்த ஸ்டூடெண்ட் இல்லை? ஓகே, குட். எல்லாரும் சிறப்பாக நடத்தி கொடுத்தோம். முதல்ல சொல்லிக்கிறோம். ஒரே ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, மற்றவங்களை வந்து நீங்கள் மாற்ற முயற்சி பண்ணுறதை விட நீங்கள் மாற்றிக்கங்க அப்படியே ஒரு மெயின்டாக இருக்காங்க. இதில் வந்து மற்றவங்க டைமில் வேஸ்ட் பண்ணி அவங்கள மாற்ற முயற்சி பண்ணுறது நாம மாறிக்கணும். நம்ம மாற்றம் வந்து மீறி நல்ல விஷயமா சொன்னது கிருஷ்ணா, வாசுதேவ கிருஷ்ணனுடைய எதுவுமே என்னுடைய வார்த்தைகள் கிடையாது. நீங்கள் பேசுறது எல்லாமே வாசுதேவன். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இதான் ஃபஸ்ட் டைம் நான் அட்டன் பண்ணுறேன். ஆனால் எங்கள் அம்மா வந்து டெய்லி வந்து கேட்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, குட். தேங்க்யூ ஸோ மச். வேற அவங்க சொல்கிறேன். ராமாயணம், மகாபாரதம், பாகவதம் எல்லாத்தையும் ஒன்றா கேட்ட ஒரு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், அருமையாக இருக்குது. வெரி குட். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நீங்கள் டெய்லியும் வாங்க சத்சங்கம். உங்களுக்கு என்ன கௌரவ ஃபவுண்டேஷனில் ஃப்ரீ கிளாஸ், ஜூம் கிளாஸில் மண்டே ஃப்ரைடே வரைக்கும் காலையில் நடக்குது. சரிங்களா? அவங்க ஃபீட்பேக் சொல்கிறேன். ஓகே, சொல்லுங்கள். இந்த கஸ்தூரி மாட் வந்து அதோட வாசனை எங்கிருந்து வருதுன்னு தேடிட்டு இருக்கு. கடைசியில் வந்து பார்த்தோம்னா அது கம்ப்யூட்டர்லே இருந்து வருதுன்னு எனக்கு தெரியாமையே இருக்குது. நான் ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து படித்தேன், எய்ம் இன்சைட் பெங்களூரில். அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு டே அட்டன் பண்ணுறப்போ அந்த இன்ஸ்டியூட்டோட பிரசிடென்ட் கிட்ட நான் கேட்ட முதல் கேள்வி, ஏன் இந்த பேர் வச்சிங்கன்னாக்க, அப்போ இந்த நிகழ்வு சொல்லிட்டு எய்ம் இன்சைட் கடைசியில் வந்து பார்த்தோம்னா அது நம்மளை நம்மளே உணர்ந்துக்கிறது தான். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இன்னைக்கு இருந்துச்சு. ரொம்ப நன்றி.
குழந்தைங்கன்னா எப்படி வளர்க்கணும், எப்படி இருக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. அவங்க சொல்லி எங்க ஸ்லோகம் இதில் தான் கேட்டிருக்கேன். நேற்று அவங்களுக்கு ஒரு மாதம் எடுத்துவாங்க சரியா? அவங்க ஸ்லோகம் சொல்லணும் சரியா? நான் கிருஷ்ணா வந்தாலும் ராமனா வந்தாலும் மூடர்கள் என்னை இழிவுபடுத்துறவங்க இருப்பாங்க. அவங்க பத்தியெல்லாம் கேர் எடுக்காத. அவங்க ஜானந்தின்னா தெரியாது அவங்களுக்கு. நான் ஜானந்தி, அவங்களுக்கு என்னை பத்தி தெரியாது. ஏன்னா அவங்க யாரு? மூடா. அவஜானந்தி மூடா. கிருஷ்ண பத்தியோ ராம பத்தியோ சத்சங்கத்துக்கு உனக்கு வேலையே இல்லை, சத்சங்கமாக போயிட்டு இருக்க அப்படின்னு ஏதோ சொன்னாங்கன்னா என்ன நினைச்சுக்கணும்? அவர்கள் எல்லாமே பகவான் பத்தி புரியல, அவர்கள் எல்லாமே என்ன கேட்டகரி? மூடா. ஸோ தேங்க்யூ சிவாத்மகா. மேலும் நிறைய அந்த மாதிரி குழந்தைகள் உருவாக்கணும். கௌரவ ஃபவுண்டேஷன்ல கௌரவ பால கிளாஸஸ் நிறைய நடக்குது. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல் டியர்ஸ். எல்லாரும் சிறப்பாக இருப்பீர்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. ஓம் தத் சத். தேங்க்யூ ஸோ மச்.